நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. நான் இன்னைக்கு பண்ணணும். தொடர்ந்து பண்ணணும். அது வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டு போகணும். அப்டின்னா ஒரு 3 விஷயத்துல எத சொல்லுவீங்க? ரைட் மைண்ட் செட்டா? இல்ல ரைட் ஸ்ட்ராட்டஜியா? ஹாய், நான் உங்கள் ரியாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சங்கரேஸ்வரி, சைக்காலஜிஸ்ட், பிசினஸ் கோச் அண்ட் லீடர்ஷிப் கோச். இன்னைக்கு நம்ம சங்கரேஸ்வரிட்ட என்னலாம் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, பிசினஸ்ல, லீடர்ஷிப்ல எப்படி வந்து ஒரு கோச்சிங் பண்றாங்க அவங்க, எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆன்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிசினஸ்ல எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஹாய், வெல்கம். இந்த ஜர்னி வந்து உங்களுக்கு ஆக்சுவலா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆன்டர்பிரினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு எப்ப நீங்க நெனச்சீங்க? பர்சனலாவே என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டட்லயும் சரி, நெறைய சேலஞ்சஸ், டிப்ரஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாமே எனக்குமே இருந்திருக்கு. இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனலுக்குள்ள போகணும், அத கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து அப்போ அந்த பர்சனலா வந்து நான் அச்சீவ் ஆனதுக்கப்புறம், ப்ரொஃபஷனலா அச்சீவ் பண்றதுக்கு எங்கெல்லாம் வந்து நான் அடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்கும்போது, அங்கேயும் 80% வந்து சைக்காலஜி பேஸ்டு மைண்ட் தான் வந்து வேலை செய்யணுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இத வந்து நெறைய பேருக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நெறைய இதுல வந்து சைக்காலஜில நீங்க வின் பண்ணா தான் டெய்லி ரிச்சுவல்ஸ்லேருந்து உங்க ஒர்க்கு, ஹேபிட் இது எல்லாமே சைக்காலஜி தான். அதுல வின் பண்ணா தான் உங்க லைஃப்ல வின் பண்ண முடியும். அப்போ இதுல வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும்னு பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி 2லயுமே சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுன்றது அதுக்குன்னு ஒரு லாவே இருக்கு. அதுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக்கே இருக்கு. அந்த மேப்ல நம்ம ஃபிட் ஆனா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். இதுல எப்படி ஆகுறதுன்னு தேடி போய் தான் இந்த இடத்துக்கே நானும் வந்து, அத நான் எனக்கு அனுபவிச்சு அத மத்தவங்களுக்கும் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ஒரு ஆன்டர்பிரினருக்கு, ஒரு பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்க? அதே மென்டல் பிளாக்ஸ, சேலஞ்சஸ ரிமூவ் பண்ணா மட்டும் தான் ஒரு சக்சஸ் ஆக முடியும்னு எப்ப நான் எனக்கு உணர்ந்தேனோ, என்னுடைய லைஃப்ல நான் எப்ப சக்சஸ வந்து மீட் பண்ணேனோ, அப்ப இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி உணர்ந்து அந்த சர்வீஸ எல்லாருக்கும் குடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. எந்த பிக்கஸ்ட் சைக்காலஜி ஃபேக்டர் வந்து பிசினஸ்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா முக்கியமான தேவையா இருக்கு? ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள அவங்க பிலீவ் பண்ணணும். அவங்களுடைய ஸ்கில் அப்படின்றத எந்த இடத்துல இருந்து அவங்க கத்துக்கணும் அப்படின்றது இப்போ காலேஜ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் புக்கே திறக்க தேவையில்லைன்னு நெறைய பேர் வந்து நெனைக்கிறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே டவுட் கிரியேட் ஆயிடும். இதுக்கு நான் தகுதியா? இந்த இடத்துக்கு நான் தகுதியான்னு சொல்லி நெனைக்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுடைய பெரிய மென்டல் பிளாக்க கிரியேட் பண்ணுது. நான் இந்த இடத்துக்கு தகுதி அப்படின்னு யார் நெனைச்சுட்டாங்களோ, அவங்க எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு ஃபிட் ஆக ரெடி ஆயிடுவாங்க. ஓகே. அதே கொஸ்டின நான் இப்படி திருப்பி கேட்கிறேன் உங்கள்ட்டயே. நெறைய ஆன்டர்பிரினர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கரெக்ட்டா? ஆனா ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? அது கூட மேபி டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் செய்ய மாட்றாங்களே! அது ஏன்? அத வந்து செய்ய வைக்கிறதுக்கு நீங்க என்னலாம் பண்றீங்க? யாரும் வந்து தன்னுடைய கம்ஃபோர்ட் ஜோன வந்து உடைக்கிறதுக்கு விரும்புறதில்ல. கம்ஃபர்டபுளா இருக்கணும். கரெக்ட்டா இத்தன வருஷம் இதெல்லாம் பண்ணியாச்சு. இன்னுமா கஷ்டப்படணும்? இன்னுமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த கம்ஃபோர்ட் ஜோன யார் வந்து உடைச்சு, இதுல நிக்கணும், இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணுன்றத செய்றாங்களோ, அவங்க மட்டும் தான் இதுல வர முடியும். இதுல நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லார்கிட்டயுமே எனக்கு ஒண்ணு தெரியல, ஒரு விஷயம் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேட்க தெரியணும். எல்லாருக்குமே வந்து சங்கடமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். ஆனா, யார் ஒருத்தர் இந்த இடத்துல வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு. இத எப்படி நான் சரி பண்ணிக்கணும்னு இத மீட் பண்ணாதவங்க இப்போ பெரிய இடத்துக்கு யாரும் போயிருக்க முடியாது. இத மீட் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப நான் மட்டும் இதுல அசிங்கப்படுறோம். நீங்க மட்டும் கேள்வி கேட்க வெட்கப்படுறீங்க அப்படின்னா, எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட்டு இத பிரேக்கப் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ற 2 விஷயத்துல எது ஃபர்ஸ்ட்டு தேவ அப்படின்னு சொல்லுங்க. ரைட் மைண்ட் செட்டா? இல்ல ரைட் ஸ்ட்ராட்டஜியா? ரைட் மைண்ட் செட்ட உருவாக்குறதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகே. 2மே தான் தேவை. ஆனா, ரைட் மைண்ட் செட் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நெறைய பேர் இங்க வரும்போது, ஃபர்ஸ்ட்டு பெர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. என்ன பொறுத்தளவுக்கு பெர்சனல் இஷ்யூஸ் தனி, ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ் தனின்றது கிடையாது. உங்களுடைய ஐடென்டிட்டி எதுவோ, அதுதான் உங்க பெர்சனலி ரிஃப்ளெக்ட் ஆகப்போது, ப்ரொஃபஷனலாவும் ரிஃப்ளெக்ட் ஆகப்போது.
அதை விட்டுட்டு வேற மாத்துறேன், அதை சரி பண்றேன், இதை சரி பண்றேன்னா அது உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கும். தேவையில்லாத தலைவலியா இருக்கும். உங்க ஐடென்டிட்டில என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அது ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். சப்கான்சியஸாவே அது ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ நீங்க அதை விட்டுட்டு கான்சியஸா தேவையில்லாம ஒர்க் அவுட் பண்றேன்னா ஏற்கனவே தலைவலியோட இருப்பீங்க. இன்னும் தலைவலியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். ஓகே. நீங்க சொன்னபடி பார்த்தோம்னா, ஒரு பிசினஸ் ஓனருக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும். அது வந்து எந்த விதத்துல இம்பாக்ட் பண்ணும்? பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ ரெவென்யூலயும், குரோத்லயும். கம்யூனிகேட் பண்றது. ஒவ்வொன்னுமே அந்த வார்த்தையில பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். அவங்க ஒவ்வொன்னுமே எப்படி ஸ்ட்ரக்சரா கொண்டு போகணும், அவங்க பிளான் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு பர்சன் இத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அவங்க சக்சஸ்ன்றது ரொம்ப 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 மினிமலா இருக்கும். அதை விட்டுட்டு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு ஐடென்டிட்டிலாம் தேவை கிடையாது, நான் இதுலலாம் ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல அப்படின்னு. அதுல இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்குற அந்த லுக், அந்த பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப தேவை. அப்புறம் அப்பதான் நெக்ஸ்ட்டுக்கு வருவாங்க. ஸோ ஒருத்தருடைய சக்சஸ்ன்றது எல்லாருக்கும் பில்லியனர் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்கும் மில்லியனர் ஆகணும்னு ஆசை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மில்லியனர் மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்கு. அப்போ அந்த பர்சனுடைய ரைட் மைண்ட் செட் என்ன, அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண தெரியணும், அப்புறம் ஃபிட் பண்ண தெரியும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆக முடியும். இன்னொன்று இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாமே இதுவெல்லாம் உண்மையான்னு கேட்டா ஆமா உண்மைதான். அந்த ஃபிக்ஸ்ல கரெக்டா இருக்கணும். அதுல ஏதாவது டவுட்ஸோ இல்ல அதுல ஏதாவது பிலீஃப் சிஸ்டமோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க எந்த கோலுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்காம போயிடும். கண்ணு முன்னாடி இல்ல ரொம்ப பக்கத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா அதை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த ஃபியர் ஆஃப் டேக்கிங் டெசிஷன் இது எதனால வருது? பயம். 50 ரூபாய் கையில கொடுத்தாதான் சாப்பாடு கிடைக்கும்னா நீங்க கேள்வி கேட்டுட்டா இருப்பீங்க. உடனே போய் எடுத்து நிக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுடைய ரீசன், அதை டிரைவ் பண்ணக்கூடிய ரீசன், பர்பஸ் என்ன, பர்பஸும் ரீசனும் தெளிவா இல்லைன்னா நீங்க அதை எடுக்க மாட்டீங்க, தள்ளி நின்று பார்த்துட்டே இருப்பீங்க. இதுல என்ன நடக்கும்னா என்விரான்மெண்ட் உங்களை புஷ்அப் பண்ணி அந்த இடத்துக்கு நெரிக்கும் போது நெக்ல வச்சு பதில் சொல்ல வைக்கும். அந்த நேரத்துல நீங்க சாய்ஸஸை வேற வழி இல்லாம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது முதவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க, ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படி பார்த்து ஒவ்வொன்றா பில்ட் பண்ண ஈஸியா இருக்கும். எந்த சைக்காலஜி ஃபேக்டர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணது டீமோட growth-அ? அதாவது அகெயின் பாசிட்டிவான இம்பாக்டா இருக்கட்டும், இல்ல நெகட்டிவா. ஒரு லீடரா ஒருத்தவங்கள க்ரோ பண்றதுக்கு எந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் தேவை அப்படின்னு? கம்யூனிகேட் பண்றத தெளிவா பண்ண தெரியணும். என்ன பர்பஸ்க்காக பண்றோன்றது தெரியணும். இந்த கம்பெனி எந்த கோலை ரீச் பண்ண போகுது, விஷன் என்ன, மிஷன் என்னன்றது ஈச் ஒன் டீம் பீப்புளுக்கும் தெரியணும். அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிட்டியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலையை ஈஸியா உங்களுக்கு பார்ப்பாங்க. நீங்க லீடர்ஷிப்ன்றத நீங்க தெரிஞ்சுக்காம இருந்துக்கீங்க, இது எல்லாமே பிரச்சனையில தான் நிற்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஹை பெர்ஃபார்மிங் லீடர் இல்ல லோ பெர்ஃபார்மிங் லீடர் அப்படின்னா இவங்க 2 பேரும் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவீங்க? ஹை பெர்ஃபார்மிங் லீடர்னா நீங்க சொல்லவே வேணாம், கம்பெனி நல்ல growth-க்கு போயிருக்கும். பர்சனலா இருந்தாலும் சரி, ஒரு பர்சன் வீட்லயா இருந்தாலும் பர்சனல் லீடர்ஷிப் வேணும் அண்ட் டீம் லீடர்ஷிப் இருக்கணும். வீட்டில் இருக்க மற்றவங்களையும் லீடர்ஷிப் பண்ண தெரியணும். இந்த 3 கேட்டகரிஸ்லையும் நீங்க கரெக்டா லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி டீம் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில லோ லீடர்ஷிப்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும், சொல்யூஷன் எடுக்கவே மாட்டாங்க, ப்ராப்ளமை சால்வ் பண்ண மாட்டாங்க, அவங்களே கன்ஃபியூஸ்ட் மைண்டோட இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டு ரிசல்ட் எடுக்காம கம்பெனி growth ஆகாத சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும். நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே பிஸியாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் growth பிஸ்னஸில் இருக்காது. அப்போது பிஸியாகவே இருக்காங்க, ஆனால் growth இல்லை. அப்போ இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது, என்ன ஃபேக்டர் ரொம்ப பெருசாக சேலஞ்சிங்காக இருக்குது? உங்கள் கோல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் தெளிவாக இருக்காது. உங்கள் கோல் என்னன்னாது காமிங்க, அதை கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ தனக்கு என்ன வேணுன்றதில் அவங்க தெளிவாக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது நிறைய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தன்னுடைய growth எவ்வளோ இருக்கணும், கம்பெனிக்கு என்னென்ன தேவை, எப்படி மேப் பண்ணணும்னு அப்படியே கேட்டகரைஸ்டாக பிரித்து வச்சு அவங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே மேப் பண்ணி இதை எதுவும் மாற்றக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. ஆனால் அப்படி யார் இருக்காங்க? அப்படி இருக்கிறவங்களுக்கு growth கிடைக்கும். அப்படி இல்லாத பர்சன் இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸில் கேள்விகளை கேட்டு சந்தேகப்பட்டு இன்னமும் நம்ம என்னென்ன பண்ணுவோம், பண்ண தெரியலையேன்னு முழிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. அட்லீஸ்ட்
எல்லாமே தெரிஞ்சு உள்ளே போகிறது பிஸ்னஸ் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு அங்கேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து போகிறது தான் பிஸ்னஸ். ஆனால் இங்கே இருந்து இப்படி டவுட் பட்டுக்கிட்டே வந்தால் அது வந்துடுமா, இது வந்துடுமா, அப்படி வந்துடுமா, இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே தான் போவோம். அது பயத்தை ரொம்ப அதிகமாக டீப் டவுனில் கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமலே போயிடுவாங்க. நீங்கள் வெளியில் நின்று பார்க்கக்கூடாது, உள்ளே போய் குதிச்சிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்கிறதுக்குரிய விஷயத்த செய்யணும். இப்போ நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து ஒரு மென்டல் ஓவர்லோடாக ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே. இல்லைனா ஒரு இப்படி நான் கேட்குறேன், ஒரு 10 விஷயத்தை திங்க் பண்ணுறாங்க செய்யணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் அவுட்கம்மாக ரிஃப்ளெக்ட் ஆகும்? எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வாங்க சில பேர். ஆனால் சில பேர் 10 விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஹியூமனால், சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சனால நான் கேட்குறேன், ஒரு ஹியூமனால் 10 விஷயத்தை ஒரு டைமில் செய்ய முடியுமா? அப்படி நினச்சா அது எப்படி வந்து இம்பேக்டாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா? உங்களோட கீயை வந்து நீங்கள் எங்கேயோ வச்சுருப்பீங்க. ஆனால் வைக்கிறது வந்து எப்போ உங்களுடைய ரிச்சுவல்ஸ் ஆகி சப்கான்சியஸாக ரெஜிஸ்டர் ஆகி மசில் மெமரி ஆகிடுச்சோ அப்போ நீங்கள் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. அப்போ 2 டாஸ்க் அங்கே நடக்குது. ஃபோனில் பேசுகிறதும் நடக்குது, அந்த கீ வச்சதும் நடக்குது. ஓகேங்களா? அது மாதிரி உங்களுடைய ஒர்க் வந்து உங்களுக்கே தெரியாமல் அன்கான்சியஸாக ரெஜிஸ்டர் ஆகணும். கான்சியஸ்லேயே இருந்து நீங்கள் அதை கவனித்து செய்யணும்னா ஒரு டாஸ்க் தான் எடுத்துக்கணும். அன்கான்சியஸ் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் இன்னொரு டாஸ்க்கை எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கே வந்து அந்த வேலையை விட்டுறது மாதிரி ஆகிடும். உங்களுக்கே கன்ஃபியூஸை க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஒரு டாஸ்க், ஒரு ப்ரையாரிட்டி இஸ் த பெஸ்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைமில் ஒரு விஷயத்தை செய்யுங்க, மல்டிபிள் விஷயம் செய்யலாம். ஆனால் வந்து அது உங்கள் மசில் மெமரியில் இருந்துச்சுன்னா செகண்ட் டாஸ்க்கை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஆமாம். தேங்க். இப்போ மணி ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா, மணியை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி பார்க்கணும்? பெரிய பணக்காரங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சி மற்றவன்கிட்ட இருந்து தான் ஏதோ பறிச்சுட்டு வந்து செய்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க், அதுவும் ஜென்யூனாக டிசிப்ளினாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் தாட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின். எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் கூட அவுட்டோர் போகும்போது பிஸ்னஸ் மீட் அட்டன் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மீட்டை மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க அந்த பிஸ்னஸ் மீட்டோட சேர்த்து வீட்டில் இருக்கிறவங்களெலாம் சேர்த்து கூட்டிகிட்டு போய் நம்ம பார்க்காத ஊர், நீங்கள் வந்து ரூமில் இருங்க, நாங்கள் அதை முடிச்சுட்டு வரோம், அதுக்கெலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரக்சர், நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் மைண்ட் செட்டெல்லாம் அப்படியே என்னை வந்து பிரமிக்க வச்சுருக்கு. நிறைய பேர் வந்து பெரிய பணக்காரங்களாகிட்டாங்கன்னா ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் தன்னுடைய க்ரோத் மட்டும்தான் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க அது பக்கம் போனதே கிடையாது. அது மாதிரி நியூட்ரிஷியன் ஃபுட் அன்வான்டாக தேவையில்லாத இதெல்லாம் பிளேட்டில் வச்சு எடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு இது வந்து அவங்களோட பழக ரிச் பீப்புள்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப அச்சீவ் பண்ண பீப்புள்ஸ் இவங்களோட பழகும்போது எனக்கு அந்த ரியாலிட்டியை வந்து நான் உணர முடிஞ்சது. என்னைக்கு நான் உணர்ந்தேனோ அன்னைக்கு தான் நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ரெடி பண்ணேன். என்னை தேடி வரக்கூடிய பீப்புளுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தா இதை பண்ணால் நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் பண்ணால் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மைண்ட் செட் அப்படின்றது ஒரு அச்சய பாத்திரங்க. அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே எல்லாத்தையுமே தேடி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு ரைட் பீப்புளை வந்து ரீச் பண்ணணும். மைண்ட் செட் வந்து ரைட் பீப்புளை வந்து ரீச் பண்ணணும். அப்படி நீங்கள் ரீச் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னா அந்த அச்சய பாத்திரம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ பெரிய பிஸ்னஸ்மேன்னா நிறைய காசு வச்சுருக்கவங்க கெட்டவங்க இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க, ஒரு நல்ல பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. விச் இஸ் ஃபேமிலியை வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு கூப்பிட்டே போக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட விஷயத்தை பற்றி பேசுனீங்க. அதுவே வந்து ஒரு இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மணி பற்றி எந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் வந்து அவங்கள சக்ஸஸ் ஆகாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு? ஓவர் ஃபுல்லாக வந்து நம்ம செலவு பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிற பீப்புள் வந்து நெக்ஸ்ட்டு க்ரோத் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வரும்போது நம்ம கையில் பணம் பார்க்கும்போது அந்த மணியை கொண்டு போய் கொஞ்சம் செலவழிக்கலான்ற தாட் ப்ராசஸ் நல்லது தான். ஏன்னா அது வந்து இருந்தால் தான் நம்ம அடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். பட் ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கணும், அதை மீறாமல் பார்த்துக்கணும். மீதி தன்னுடைய எந்த க்ரோத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம லைஃப்பில் நினைக்கிறோமோ அந்த பர்சன்டேஜ் அதுக்கு மட்டும்தான் போடணும். அப்போ தான் அவங்க க்ரோத்குள்ளே போக முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். சைக்காலஜி வந்து சேல்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி சேல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அதில் ஒரு சேல்ஸ் பீப்புள் வந்து போவாங்க. நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க, உங்கள் ப்ராடக்டை வந்து வித்துடுறீங்க.
ஓகே தம்பி, நீங்கள் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வாங்க, நான் உங்ககிட்ட வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். 3ஆவது நாள் நீங்கள் நல்லா டையெல்லாம் போட்டுட்டு கோட் ஷூட் போட்டுட்டு என்னை வந்து பார்க்க வருவீங்க. நான் வந்து யார் பண்ணி அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் அங்கே பிளாஸ்ட். என்னடா இது, இவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு, நீங்கள் வச்சுருந்த அந்த பிலீஃப், நீங்கள் வச்சுருந்த எல்லாமே உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆகிடும். ஆனால் இதுதான் வந்து சேல்ஸே. என்னன்னா, உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து வேலை. ஆனால் எங்களுக்கு எங்கள் வீட்டு பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அந்த பர்சன்ஸ் வந்து போய் பார்க்கும்போது அவங்க வீட்டு பிரச்சனைகளை வந்து முன்னாடி நிப்பாட்டுவாங்க. உங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு இது கிடையாது. அப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அந்த பர்சனோட ஞாபகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி போகணும், இதுக்கு எப்படி டைம் எடுக்கும், எப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே சேல்ஸ் கன்வர்ஷன் இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொட்டீன் ஆக ஆக உங்களுக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸாக ஒரு பர்சனை ஹேண்டில் பண்ணுற அந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அது கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பென் எடுத்துகிட்டு போனோடனே விற்றுட்டு வந்துடுவீங்க. அது ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி க்ரியேட் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இது வந்து நேச்சுரலாக வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க சில விஷயங்கள். பட் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எந்த சைக்காலஜி ஃபேக்டரை நான் யூஸ் பண்ணால், எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் டக்குன்னு எஸ் சொல்ல வைக்கலாம்? என்னோட கஸ்டமர், நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து எந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சேல்ஸ் போகிறேன். அப்போ எந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸையோ ஃபேக்டரையோ நான் யூஸ் பண்ணேன்னா டக்குன்னு எஸ் சொல்ல வைக்கலாம்? காலையில் 10 மணிக்கு பார்க்கலாமா, இப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பாங்க. 11 மணிக்கு பார்க்கலாமா, இப்போ தான் காஃபி குடிச்சிட்ருப்பாங்க. 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தள்ளி போடுற இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு 10 மணிக்கு ஸ்கெட்யூல் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ரெகுலராக அந்த டயத்துக்கு யாரை மீட் பண்ணணும்னு உங்கள் டைரியில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள போய் பார்த்தே ஆகணும். இந்த ஸ்கெட்யூலை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலாரிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேபிட் ஆகிடும். அப்போ அங்கே என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் வருதா, போங்க பாருங்கள், எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். இல்லைனா இது மாதிரி மென்டார்ஷிப்ட்டை வந்துட்டு எந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கேன், எந்த இடத்துல நான் ஹோல்ட் பண்ணி நிற்கிறேன், எந்த இடத்துல என்னை புல் பேக் பண்ணுதுன்றதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கவர் பண்ணி ஈஸியாக வரலாம். அந்த காலத்தில் தான் யாருமே உதவிக்கு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்போது இதை தேடி வர்றது எந்த ஒரு தப்பும் கிடையாது. உங்களுடைய ரீச், உங்களுடைய ரிசல்ட்டை லாங் டைமுக்கு அப்புறம் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஆளாக போராடி தேடி போகிறத விட ஷார்ட் பீரியடில் ஜெயிக்கணும் தானே நினைக்கிறீங்க. அப்போ இதை வந்து செய்யுங்க, இப்படி பண்ணுங்கன்றதை அதை அப்படியே அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் பண்ண அப்பாயின்மெண்ட்டை, ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட்டை போய் பாருங்கள். உங்களுடைய க்ரோத் நெக்ஸ்ட்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க. நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், மேபி இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிட்டேன். லாஸ்ட் இன் த சென்ஸ் பிஸ்னஸ் லாஸ் இல்லை, மைண்ட் லாஸ் ஆகிட்டேன். அப்படிங்கும்போது எந்த இடத்துல நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்? மைண்டு லாஸ் ஆனாலே பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். இங்கே கொஞ்சம் கேப்பில் நின்றுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காம்படிட்டர்ஸ் அவங்க வளர்ந்துருவாங்க. நீங்கள் வந்து தொலைச்ச இடத்துல அப்படி நின்றுவீங்க. எங்கள் அம்பானிக்கு இல்லையா பிரச்சனை, பில்கேட்ஸுக்கு இல்லையா பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்குது. பட் அதை ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் நம்ம போகணுமோ அதை நோக்கி போனால் மட்டும்தான். இல்லைன்னா ஃபிசிக்கல் பெயின் கூட அது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆக்கி உங்களை முன்னாடி நிற்க வச்சிடும். நீங்கள் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட க்ரோத்தை நோக்கி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவிட்டி தான். இன்றைக்கே இதை பண்ணுறேன், அதை விட நம்மளுக்கு இந்த ஜோசியம், இன்றைக்கி காலு தடுக்கிடுச்சு, நல்ல நேரம்லாம் உள்ளப்போ, இந்த மாதிரி உங்களை புல் பண்ணி நெகட்டிவிட்டிஸ் அதிகம்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆன பீப்புளோட கனெக்ட் பண்ணிக்கணும். அவங்கள பார்க்கும்போது நம்மளை மாதிரி ஒருத்தர் அதாவது டொமைன், உங்கள் டொமைன் என்ன, அந்த டொமைன் பீப்புளோட கனெக்ட். அட்லீஸ்ட் யாருமே கிடைக்கலைன்னா சக்ஸஸ் ஆன பீப்புளோட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லை அப்படின்னா உங்கள் டொமைனில் இருக்கிற பீப்புள்ஸே இருக்கிறாங்க.